அதிமுக ஜெயிச்சா அது பாஜக ஆட்சி வந்துரும் அப்படின்னு சொல்றது, அப்படின்னா திரும்ப உங்களை ஜெயிக்க வைங்க, அதுக்கு அதான் அர்த்தம். எந்த மதமா இருந்தாலும் சரி சார், சூழ்ச்சிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் கடவுள். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. உழைப்பு, வருமானம் உயர்வு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய தலா வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பட்டினிச்சாவு குறைவு, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம், இதை பத்தியெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்றைக்காவது பேசுகிறாரா? பாஜக வந்துரும், மோடி இங்க வந்துருவாரு, ட்ரம்ப் இந்தியாவை ஆண்டுருவாரு. லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை வாக்குகளுக்காக, தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்கன்றது எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதே எதிர்க்கட்சி கடந்த 2019 லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அப்போ கூட அந்த நிறுத்தின சமயத்தில் ஒரு 55,000 லேப்டாப் வீணாச்சு அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த தகவலை முன் வச்சு இப்போ ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அதே எதிர்க்கட்சி 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கலையே சார். இத 4.5 வருஷமா ஏன் கொடுக்கல மடிக்கணினி திட்டத்தை? 2, இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க இப்ப பொங்கலுக்கு 3000 கொடுக்குறீங்களே, ஏன் சென்ற ஆண்டு கொடுக்கல? வாக்கு வேட்டை தான். பீகார்ல 10,000 ரூபாய் போட்டாங்க, அதுவும் தப்பு தான். கேட்டா 2 லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், லோன், கடன் தொகை லோன் கொடுக்குறோம், அதுல நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மீதம் உள்ள தொகையை நாங்கள் அடுத்து தரோம். நாங்கள் இதுவரைக்கும் எத்தனை பேர்கிட்ட அந்த ப்ரூஃப்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க? இந்தியாவில் ஜனநாயகம் விற்கப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது.